உதகை தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வண்ண மலர்களின் அழகிய அணிவகுப்பை கண்டு மகிழ்ந்தார். உதகையில் கடந்த 3ஆம் தேதி தொடங்கிய கோடை விழாவின் முக்கிய நிகழ்வான மலர் கண்காட்சியை தொடங்கி வைப்பதற்காக தமிழ்நாடு அரசு விருந்தினர் மாளிகையிலிருந்து உதகை தாவரவியல் பூங்காவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடந்தே சென்றார். அப்போது வழிநெடுகிலும் காத்திருந்த மக்கள் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சரோடு பொதுமக்கள் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். இதன் பின் உதகை தாவரவியல் பூங்காவிற்கு சென்ற முதலமைச்சர் மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பின்னர் மலர் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ள அரங்குகள் மற்றும் மலர்களை முதலமைச்சர் பார்வையிட்டார். இதன் பின் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பழங்குடியின மக்கள் மற்றும் திபெத்தியர்களின் நடனங்களை கண்டுகளித்தார். இந்த மலர் கண்காட்சி வரும் 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பூங்கா முழுவதும் 7.5 லட்சம் மலர்களை கொண்டு 24 மலர் சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.